செல்வங்களே, நீங்கள் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். கடந்த அமர்வில் நமது நாட்டில் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டது மற்றும் முதல் பொதுத் தேர்தல் குறித்து அறிந்து கொண்டோம். இந்த அமர்வில் மாநில மறுசீரமைப்பு மற்றும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பற்றி அறிந்து கொள்வோம். சுதந்திர இந்தியா முதல் 30 ஆண்டுகள் 1947 முதல் 77 வரை 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் என்ற தலைப்பில் இருந்து இன்றைய அமர்வில் பற்றி அறிந்து கொள்வோம். மாநிலங்களின் மறுசீரமைப்புக்கான கோரிக்கை. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள், வெளியுறவு கொள்கை மற்றும் போர்கள், இந்தி எதிர்ப்பு போராட்டம், பசுமை புரட்சி. முக்கிய வார்த்தைகள். மாநில மறுசீரமைப்பு ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் பேசப்படும் மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை உருவாக்குதல். கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாடு. 5 ஆண்டு திட்டம். வரையறுக்கப்பட்ட 5 ஆண்டு காலத்தில் பொருளாதார வளர்ச்சியை திட்டமிடும் முறை. லிங்குவா பிராங்கா சொந்த மொழிகள் வேறுபட்ட மக்களிடையே பொதுவான மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழி. கருத்து வரைபடம். மாநில மறுசீரமைப்பு கோரிக்கை. மொழியின் அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பதில் புதிய நாடு சவால்களை எதிர்கொண்டது. ஆங்கிலேயர் காலத்தில் நாடு ஜனாதிபதிகள் மற்றும் பெரிய மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. பலர் வெவ்வேறு மொழிகளை பேசுகிறார்கள். ஒரு மொழி பேசும் மற்றும் அடுத்தடுத்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் ஒரே மாநிலத்தின் கீழ் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என்று கோரினர். இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வது ஒற்றுமையை கட்டியெழுப்ப உதவுமா அல்லது மொழிவாரி பிளவுக்கு வழிவகுக்குமா என்ற கவலை இருந்தது. மதத்தின் அடிப்படையில் இந்தியாவின் பிரிவினை இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை பற்றிய கவலைகளுக்கு வழிவகுத்தது. மொழி மறுசீரமைப்பு நாட்டை உடைத்துவிடுமோ என்ற அச்சம் காரணமாக காங்கிரஸ் மொழிவாரியாக நாட்டை மறுகட்டமைப்பதாக உறுதியளித்த போதிலும் சுதந்திரத்திற்கு பிறகு குளிர்ச்சியாக இருந்தது. தெலுங்கு மொழி பேசுவோர் இயக்கம் மொழிவாரி மாநிலங்களுக்கு ஆதரவான தீர்மானங்களை காங்கிரசுக்கு அமல்படுத்த வேண்டும் என்றும் ஆந்திர மகாசபை அவர்களின் ஒற்றுமைக்காக தொடர்ந்து போராடியது. காங்கிரஸ் எதிர்த்ததால் முதல் தேர்தலில்
தெலுங்கு பேசும் பகுதிகளில் அக்கட்சி மோசமாக செயல்பட்டது. மாநில மறுசீரமைப்புச் சட்டம் 1956. ஜவஹர்லால் நேரு மொழிவாரி மாநிலங்களை எதிர்க்கவில்லை, ஆனால் அது அவர்களுக்கு சரியான நேரம் அல்ல என்று நம்பினார். இருப்பினும் பொட்டி ஸ்ரீராமுலுவின் உண்ணாவிரதப் போராட்டம் 1952 ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு உருவாக வழிவகுத்தது. பொட்டி ஸ்ரீராமுலு ஒரு இந்திய சுதந்திரப் போராட்ட வீரர் மற்றும் புரட்சியாளர் ஆவார். 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்களை உருவாக்க வழிவகுத்த மாநில மறுசீரமைப்பு ஆணையம் 1953 இந்த பிரச்சனையை தீர்க்க நியமிக்கப்பட்டது. பழங்குடி மொழிகள் விலக்கப்பட்டன, மேலும் மொழிவாரி மறுசீரமைப்பு இந்தியாவை ஒருங்கிணைக்க உதவியது. சமூக மற்றும் பொருளாதார மாற்றம். அரசியலமைப்பு சபையானது நவீன இந்தியாவில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதிக்கு முன்னுரிமை அளித்தது. அரசியலமைப்பின் அறிமுகத்திற்குப் பிறகு நிறுவப்பட்ட திட்டக்குழுவுடன் நேரு பிளவுகளை கலைத்து இந்தியா வலிமையான நாடாக உருவெடுக்க உதவுவதை நோக்கமாக கொண்டிருந்தார். முதல் 5 ஆண்டு திட்டம் விவசாயம், உணவு உற்பத்தி, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் சமூக சேவைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியது. இருப்பினும் அரசியல் கருத்து விவசாயத்தின் பங்கு மற்றும் தொழில் மற்றும் விவசாயம் ஆகியவற்றுக்கு இடையேயான வள ஒதுக்கீடு பற்றி பிரிக்கப்பட்டது. நேரு கிராமப்புற துறையில் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினையாக விவசாய மாற்றத்தை வலியுறுத்தினார். நில சீர்திருத்தங்கள். நில சீர்திருத்தங்கள் விவசாய கூட்டுறவுகள் மற்றும் உள்ளூர் சுய அரசு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு மூலோபாயத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நில சீர்திருத்தங்களில் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு மற்றும் குத்தகை சீர்திருத்தம் ஆகியவை அடங்கும். அதே நேரத்தில் கூட்டுறவுகள் அளவு மற்றும் மதிப்புமிக்க உள்ளீடுகளின் பொருளாதாரங்களை வழங்கின. இந்தியாவில் நில சீர்திருத்தங்கள் இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டன. அதே நேரத்தில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது. நிலமற்றவர்களுக்கு நிலம் மறுபகிர்வு நடைபெறவில்லை. முதல் 5 ஆண்டு திட்டம் அணைகள் மூலம் விவசாயத்தை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தியது. ஆனால்
இது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை. இரண்டாவது, ஐந்தாண்டு திட்டம் தொழில்முறைகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்தியது, மேலும் மக்கள் தொழிற்சாலைகள் மற்றும் சேவைகளில் வேலைக்காக நகரங்களுக்கு மாற அனுமதித்தது. வெளியுறவு கொள்கை மற்றும் போர்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்த நேரத்தில் பனிப்போர் ஆரம்பித்தது. உலகம் அமெரிக்க அல்லது USSR முகாம் நாடுகளாக பிரிக்கப்பட்டது. நேரு சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை பராமரித்து இந்தோனேஷியா, எகிப்து மற்றும் யுகோஸ்லாவியாவுடன் அணிசேரா இயக்கத்தை உருவாக்கினார். பரஸ்பர உள் விவகாரங்களில் தலையிடாத பஞ்சசீல் கொள்கையை வகுத்தார். எவ்வாறாயினும் இந்தியா 1948, 1965 மற்றும் 1997இல் பாகிஸ்தானுடனும் 1962இல் சீனாவுடனும் போர்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இதன் விளைவாக மனித உயிர் மற்றும் பணத்தின் பெரும் இழப்புகள் குறிப்பாக 1962 மோதலில் நடந்தது. வாரிசு. 1964இல் நேரு மறைந்த பிறகு நாட்டில் ஜனநாயகம் வாழுமா என்ற சந்தேகம் விமர்சகர்களுக்கு இருந்தது. காங்கிரஸ் அரசாங்க தலைவராக லால் பகதூர் சாஸ்திரியை தேர்ந்தெடுத்தது, ஆனால் அவர் அடிப்படை மதிப்புகள் மற்றும் இலக்குகளை செயல்படுத்துவதில் சவால்களை எதிர்கொண்டார். தெற்கில் திமுக தலைமையிலான இந்தி எதிர்ப்பு போராட்டம், உணவு தட்டுப்பாடு பிரச்சினை, 1965இல் பாகிஸ்தானுடனான போராட்டம் ஆகியவை இதில் அடங்கும். இந்தி எதிர்ப்பு போராட்டம். 1963ஆம் ஆண்டு அலுவல் மொழிச் சட்டம் நாடு முழுவதும் இந்தியை திணிப்பதை நோக்கமாக கொண்டு மாநிலம் தழுவிய வேலை நிறுத்தங்கள், தர்னாக்கள், ஹர்தால்கள் மற்றும் உருவ பொம்மை எரிப்பு ஆகியவற்றிற்கு வழிவகுத்தது என்று நம்பி திமுக இந்த போராட்டங்களை மத்திய அரசு ஒப்புக்கொள்ள வேண்டும். இருப்பினும் காங்கிரசே இந்தி ஆதரவு மற்றும் இந்தி எதிர்ப்பு முகாம்களுக்கு இடையே பிளவுபட்டது. நாட்டின் ஒருமைப்பாடு மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ளது.
விஷயங்கள் கையை மீறிப் போவதாக தோன்றியபோது சாஸ்திரி இந்தி எதிர்ப்பு முகாமின் மனதை அமைதிப்படுத்த ஒரு சமரசம் செய்தார். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதன் சொந்த மொழி, பிராந்திய அல்லது ஆங்கிலம் இருக்க உரிமை உண்டு என்பது இதில் அடங்கும். அரசாங்க தகவல் தொடர்புகள் பிராந்திய மொழியில் ஆங்கில மொழிபெயர்ப்புகளுடன் இருக்கும். மேலும் ஆங்கிலம் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே இணைப்பு மொழியாக தொடரும். ஒரு பிரபலமான சமூக இயக்கம் எவ்வாறு அரசாங்கத்தை தங்கள் உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய கட்டாயப்படுத்த முடியும் என்பது தெளிவாகிறது. பிரதமர்கள் நேருவும் சாஸ்திரியும் தனிப்பட்ட நிலைப்பாடுகளை விட தேசிய ஒற்றுமைக்கு முன்னுரிமை அளித்தனர். போராட்டக்காரர்களின் நிலைப்பாட்டை தனிப்பட்ட முறையில் ஆதரிக்காவிட்டாலும் கட்டுப்பாட்டை உறுதி செய்தனர். பசுமைப் புரட்சி இந்தியாவில் வளர்ச்சி மூலோபாயம் பற்றிய விவாதம் பொருளாதாரம் மட்டுமல்ல, அரசியலும் கூட. சில குழுக்கள் விவசாயத்தில் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மற்றும் நிறுவன மூலோபாயத்தை ஆதரித்தன. மற்ற குழுக்கள் மாநில கட்டுப்பாட்டை எதிர்த்தன. அவர்கள் திட்டங்களை விமர்சித்தனர் மற்றும் அவற்றின் செயல்படுத்துதலை குறைக்கும் நோக்கத்தில் இருந்தனர். 1964 முதல் 1967க்கு இடையில் பொருளாதார கொள்கையில் மாற்றங்களை பிரதிபலிக்கும் வகையில் மாநில அரசின் ஒத்துழைப்பை பெறுவதற்கும் உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் ஒரு புதிய உத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது பற்றி இந்த காணொளியில் தெரிந்து கொண்டோம். மாநிலங்களின் மறுசீரமைப்புக்கான கோரிக்கை, மாநில மறுசீரமைப்பு சட்டம், சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள், வெளியுறவு கொள்கை மற்றும் போர்கள், இந்தி எதிர்ப்பு போராட்டம், பசுமை புரட்சி.